நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்களா, அதான் கடைக்கு போய் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். சரி, ஓகே. வணக்கம், நான் தான் உங்கள் சிஎம் நவீன். சிஎம் நவீன்னா அது இல்லைங்க, சின்ன மருமகள் நவீன். இது வரைக்கும் என்ன சின்ன மருமகளில் சேதுவாக பார்த்துருப்பீங்க. இப்போது என்ன பற்றின விஷயங்களை பார்க்க போகிறீங்க. ஏதோ கேட்கணும்னு இருந்தீங்களா, கேளுங்க. உங்கள் சீரியலும் எங்களுக்கு பிடிக்கும், உங்களையும் எங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கு தெரியாத நவீனோட இன்னொரு முகத்தை பற்றி சொல்லுங்கள். படினப்பாக்கத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். நான் ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி சினிமாவில் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அது அப்படியே போய் அண்ட் சீரியல் வரைக்கும் வந்திருக்கு. இப்போது சின்ன மருமகளில் பார்த்துட்ருக்கீங்க. சினிமாவுக்கு நீங்கள் எப்படி அறிமுகமானீங்க? என்னோடய சினிமா அறிமுகம் எப்படின்னா அப்பாவால். ஸோ அப்பா சினிமாவில் இருக்காங்க அண்ட் ஒரு லொக்கேஷன் பார்க்க வரும்போது ஒரு டைரக்டர் பார்த்துட்டு என்னை கேட்டாங்க. நான் அப்போது இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, வராது அப்படின்னு நான் சொன்னேன். பட் அப்பா இல்லை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் அண்டு அப்பாவோட நேம் இல்லாமல் அண்ட் அவரோட நிழல் இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ஆடிஷனாக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக நம்ம அப்படியே ஆடிஷன்ஸ் அது இதுன்னு தேடி அண்ட் ஒரு சீரியல் கிடச்சி இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன். சின்ன மருமகள் சீரியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சின்ன மருமகள் நிறைய ஆரம்பிக்கும் போது ஒரு நிறைய கான்ட்ரவர்சியான சில விஷயங்கள் இருந்தது அண்டு நிறைய சர்ச்சையான இருந்தது அண்டு நிறைய பேர் வந்து என்னை கேட்டாங்க, ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் ஃபீமேல் ஓரியன்டில் வந்து இருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்தது. பட் ஒரே ஒரு விஷயந்தான், ஸ்கிரிப்டு வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. அந்த ஸ்கிரிப்டில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இதில் வந்தது ரீசன். நவீனோட ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு கூட பிறந்தவங்க 5 அக்கா, நான் 6வது பையன். எல்லாருமே மேரிடு. ஸோ நானும் மேரிடு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அப்பா அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. அப்பா இப்போது லொக்கேஷன்ஸ் மூவிஸ் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு உங்கள் பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்குமாமே, கேள்விப்பட்டிருக்கோம். உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்க அந்த உறவை பற்றி சொல்லுங்கள். எஸ், அவங்க வயிற்றில் இருக்கும் போதுலேருந்து என் கூட ரொம்ப கனெக்டிவ். அவங்க என்னோடய வாய்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பழக்கமாகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அப்போதுலேருந்தே அந்த ஒரு இது இருக்குது. பட் வந்ததுலேருந்து என் கூட ரொம்ப ஜாலியாக, எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வரும்போது அன்டைமில் தான் வருவேன். ஸோ அந்த டைமில் தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து குரல் கேட்டவுடனே எந்திரிச்சிருவாங்க. அப்போ அவங்க கூட ஒரு 1 hour 2 hours அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போகிறது. லீவ் நாளில் ஃபுல்லாக அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறது, விளையாடுறது, ஜாலியாக ஃபன் பண்ணுறதுக்கு. ஒரு நிமிஷம், நிறைய பேசிட்டேன், தாகமாக இருக்குது. நீங்கள் சினிமாவிலையும் நடிச்சிருக்கீங்க, சீரியல்லையும் நடிச்சிருக்கீங்க. அப்போது உங்களுக்கு வருமானம் டபுளாக வருமா? ஏங்க நீங்கள் வேறு, அப்படிலாம் இல்லைங்க, இது அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கு. இந்த ஃபீல்டுக்காக நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க? நிறைய, எல்லாரும் ஒரு நடிகராக ஆகிறதுக்கு எவ்வளோ பேர் எல்லாருமே என்ன ஸ்ட்ரகிள் பார்ப்பாங்களோ அதே ஸ்ட்ரகிள் நானும் ஃபேஸ் பண்ணிங்க. அண்ட் அப்பா எல்லோரும் சொல்லுவாங்க, இவங்க அப்பா சினிமாவில் இருக்காங்க, உனக்கு என்னப்பா ஈஸியாக வாய்ப்பு கிடச்சிரும். பட் அப்பாவும் எல்லா இடத்துலையும் என் பேரை கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஏன்னா அவர் பையன்றதுனால கண்டிப்பாக சொல்லுவாங்க. பட் நான் இப்போவுமே இன்றைக்கி நான் அப்பா கூட போகும்போது நான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் கூடயும் டேரக்டர்ஸ் கூடயும் உட்காந்து சாப்பிட்ருக்கேன் அண்ட் எல்லாம் கூடயும் பேசியிருக்கேன். பட் அது வேறு. பட் நான் நடிகனாக ட்ரை பண்ணும்போது நான் இது எதுவுமே இல்லாமல் தான் நான் போகணுன்னு ஆசைப்படுவேன். ஏன்னா இன்னாரோட பையன் கூட நான் போய் சொல்ல மாட்டேன். இந்த ஃபஸ்ட்டு நான் சீரியல் பண்ணும்போதும் சரி, இப்போ பண்ணுற இடத்து வரைக்கும் நான் இவரோட பையன் தெரியாத அளவுக்கு தான் நான் ஆஃபீஸுக்கு ஆடிஷனாக இருக்கட்டும், நான் எங்கேயுமே நான் அவர் பேரை சொல்ல மாட்டேன். அவங்களாம் கேட்கும்போது ஆமான்னு, அதை தவிர நானாக எங்கேயுமே சொல்ல மாட்டேன். ரொம்ப கஷ்டம் வந்தால் இந்த ஃபீல்டை விட்டு போயிடுவீங்களா? இல்லை, நிறைய இதை விட பயங்கரமான ஒரு கஷ்டம்லாம் வந்திருக்கு. ஏன்னா எனக்கு சேதன் ஒரு வாட்டி சொன்னாங்க, உனக்கு 3 வேளை சாப்பாடு இருக்குல்ல, அப்போ ஏன் உனக்கு ட்ரை பண்ணுறதுக்கு உனக்கு சோம்பேறித்தனப்படுற அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஏன்னா நமக்கு வாய்ப்பு எப்படி தேடுறதுன்னு தெரியாத சுச்சுவேஷனில் இருக்கும்போது அப்போது அவர் எனக்கு இந்த விஷயம் சொன்னாங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வேளை சாப்பிட்றது வந்து கூட நம்ம அதோட கஷ்டம் தெரிஞ்சால் தான் நம்ம லைஃப்பில் நம்ம சீரியஸாக அதை எடுத்துப்போம் ஒரு விஷயத்தை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் சாப்பிடாம கூட அந்த ஆஃபீஸுங்களுக்கு ஏறி ஒரு வெறும் 100 ரூபா வச்சு நம்ம சினிமாக்களை ட்ரை பண்ணி இந்த டீ கடையில் போய் டீ சாப்பிட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் நம்ம வருத்தி அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம். பட் ஏன்னா நான் இங்கேருந்து இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு வரணும் பீச்சுக்கு. ஸோ வடபழனிலேருந்து வலசர பக்கத்துலேருந்து இங்கே வந்துட்டு போகிறதுல ஒரு அது டைம் போயிடும். ஸோ அந்த டைமில் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி பட் அப்படிலாம் வந்திருக்கோம். அண்டு
அதான் இந்த சீரியலுக்கு அடுத்த சினிமாவை வந்து நம்ம ஒரு 1.5 வருஷம் கேப் எடுத்தோம் இல்லையா, அப்போ ஃபினான்ஷியலாகவும் நான் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா நான் வேறு எந்த வேலையும் பார்க்கல. ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் எனக்கு கையில் வரல. அண்டு நான் வேறு எந்த ஒர்க்கும் பண்ணல. பட் அந்த இதையும் நான் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா எப்பவுமே லைஃப் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். ஸோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணி கடைசி வரைக்கும் நம்ம இந்த வேலையில் இருக்கணும். அப்போ தான் நம்ம தேடி போகிற இடம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? அது ஒரு வேறு மாதிரி ஒரு இடம். அதுக்கு இந்த மாதிரி வரதை விட வேறு மாதிரி வரலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு, போகலாமா? என்னங்க பார்க்குறீங்க? ஏன்னா இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேண்ணா. எல்லோரும் சொல்லுவாங்க வாழ்க்கையில் பிறந்த மண்ணை மறக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் நான் பிறந்த இடமே இதுதாங்க நான் பிறந்த இடம் எல்லாமே. ஏன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்து நமக்கு எங்கே விளையாடிருப்போம், ஃபுல்லாக இந்த பீச் மண்ணில் தான் நான் பிறந்து வளர்ந்து மண். அண்டு நைட்டு வீட்டில் பவர் கட் ஆச்சுன்னா இந்த பீச்சில் படுத்து தூங்குறது எல்லாமே இங்கே தான். ஆமாம், நீங்கள் எதுவும் கேட்கணும்னு நினச்சிங்களே, கேளுங்க. இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான இடம்னு சொன்னீங்க. இந்த இடம் உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? ஏன் பிடிக்குன்னா நம்ம பிறந்த இடம் அது ஒன்று. அண்டு இங்கேயே இருந்ததுனாலேயோ என்னவோ தெரியல, இந்த மக்கள் ஸோ எல்லாருமே நமக்கு பிறந்ததுலேருந்து நம்ம கூடவே இருந்தவங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்காங்க. ஸோ அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு இது ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இந்த உப்பு காற்றுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கின் அலர்ஜியாக இருக்கட்டும், எதுவுமே வராது. நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபிஷர்மேன் ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு நோயும் இதுவும் இருக்காது. பட் அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லணுன்னா. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜ வாழ்க்கையில் நீங்கள் சேதுபதியாக இருப்பீங்களா இல்லை நவீனா இருப்பீங்களா? இல்லை, மிக்சடு தாங்க. சில சீன்ஸ்லாம் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். இது நம்மளோட யதார்த்தமான ஒரு சில கேரக்டராக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அதுதான் மெயினாக நான் பண்ண ரீசனு. ஏன்னா என்னை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தால் மட்டும்தான் நான் பண்ணுறது. சிலதெல்லாம் வந்து ஒட்டாத இருந்தால் நான் பண்ணுறது இல்லை. அதான் ரீசன். உங்களை மாதிரி ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம்னா என்ன? அப்படிலாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், அதுக்கான பிளேஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அதை சின்சியராக டெடிக்கேஷனாக பண்ணாலே போதும். அதுக்கான இடம். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்றைக்காக இருந்தாலும் தேடி வந்து தான் ஆகும். ஸோ நமக்கு கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம வந்து பேக் வாங்கிடக்கூடாது. ஏன்னா எனக்கு லிட்டரலி எனக்கு 10 years ஆகிடுச்சு இந்த இடத்துக்கு வரத்துக்கும். பட் நான் அதை விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருந்ததுனால தான் அது எனக்கு திரும்ப கிடச்சிது. ஸோ நம்ம இதுக்கு இடையில வந்து திடீர்னு நமக்கு நிறைய தடங்கள் வரும், அவமானங்கள் வரும். வேணாண்டா போதும் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நிறைய விஷயம் வரும். பட் அதை விடாமல் முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கான இடம் எப்பவுமே இருக்கும். இவ்வளோ நேரம் முதல் வணக்கமில் என்னை பற்றி பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சின்ன மருமகள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீன்ஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதையும் கொண்டு போவாங்க. அண்ட் நன்றி, வணக்கம். நான் திரும்ப பீச்சுக்கே போகிறேன். பாய்.